இந்திய கடற்படை தாக்கி வரும் நிலையில் துருக்கியின் பிரம்மாண்ட சரக்கு விமானம் கராச்சி நகரில் தரையிறங்கியது. இந்திய கடற்படை தாக்கி வரும் நிலையில் துருக்கியின் பிரம்மாண்ட சரக்கு விமானம் கராச்சி நகரில் தரையிறங்கியது. ராஜகுமரன், கராச்சியில் தரையிறங்கிய துருக்கி விமானம் விவரங்களை சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக இப்பொழுது இந்த துருக்கி நாடு நாங்கள் எந்த விமானத்தையும் அனுப்பிவிடவில்லை, இந்தியா தயவு செய்து தவறாக எந்த கருத்தையும் எண்ணிவிட வேண்டாம், வந்திருக்கக்கூடிய தகவல் தவறானது, நாங்கள் விமானம் அனுப்பவில்லை என்று பின்வாங்கிக் கொண்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அதே செயலை செய்திருக்கின்றது துருக்கி நாடு. துருக்கிக்கும் இந்தியாவிற்கும் இடையே நல்ல நட்பு இருக்கின்றது. பொதுவாக அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 50 நாடுகள் அவர்கள் தான் இந்த ஓபெக் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் வளங்களை கொண்ட நாடுகளுக்கான கூட்டமைப்பிலும் இருக்கின்றார்கள். நல்ல நட்போடு இந்தியாவுடன் இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரை இந்தியாவை பகைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஓரளவு கட்டுப்பாட்டோடு இருக்கின்றது என்றால் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்காமல் இஸ்ரேல் இருப்பதற்கு ஒரு காரணம் இந்தியா மத்தியஸ்தம் செய்வது. இந்தியாவின் தலையீட்டின் காரணமாகத்தான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் அந்த மத்திய கிழக்கு நாடுகளையும் அதை ஒட்டிய நாடுகளையும் தாக்காமல் இருக்கின்றது. இந்த நிலையில் துருக்கிக்கு இது தேவையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஒரு பிரம்மாண்ட சரக்கு விமானத்தை கராச்சி நகரில் துருக்கி தரையிறக்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுடைய ஆயுதங்களே ஆட்டம் கொண்டு கிடக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சரக்கு விமானத்தை எடுத்து வந்து கராச்சியிலே நிறுத்தி யாரை அச்சுறுத்துவதற்கான முயற்சியிலே இந்த துருக்கி நாடு ஈடுபட்டிருக்கின்றது என்பது தெரியவில்லை. அதையும் துரத்தி அடிப்பதற்கு இந்திய கடற்படை தயாராகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் INS விக்ராந்த் போன்ற போர் கப்பல்கள் எல்லாம் நீங்கள் எத்தனை ஏவுகணைகளை வைத்து தாக்க முற்பட்டாலும் பாகிஸ்தானால் ஒருபோதும் தாக்கி அழிக்க முடியாத ஏவுகணைகள். அந்த ரேடார்களுடைய பார்வைக்கு தட்டுப்படாது, கடலுக்கு அடியிலேயே செல்லும். எத்தனை போர் விமானங்களை வேண்டுமானாலும் INS விக்ராந்த் ஏற்றி செல்லும். இப்படிப்பட்ட நிலையில் துருக்கி நாடு எதற்காக ஒரு சரக்கு விமானத்தை எடுத்து வந்திருப்பதாக கராச்சி நகரிலே தரையிறக்கி இருக்கின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு விளையாட்டுத்தனமான செயலை துருக்கி செய்திருந்தது. அப்பொழுது எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து துருக்கி நாங்கள் எந்த விமானத்தையும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.